மற்றவங்க சொல்லி நான் வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. நான் சொல்லி மற்றவங்க வேலை செய்யணும். நான் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடணும். ஏன் என்ன வேணான்னு சொல்ற அப்படின்னு சண்டை போடணும். வெறும் ஏன், எதுக்கு, எதனால, அது மிதுனம் கண்ணி கூட கேட்கும். எதனால நீ என்ன வேணான்ற? நல்ல வசதியா இருந்தா கூட எனக்கு நல்ல குணங்கள் இல்லை, நான் லோ கிளாஸ், அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க நினைப்பாங்க. புரியுதுங்களா? சிம்மம் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. சிம்மத்தால அவங்க கிட்ட இருக்க ஒரு வீக்னஸ், அவங்களால ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. மட்டம் தட்டினா தாங்க முடியாது. அந்த பையன் முன்னாடி நான் சூப்பரா வாழ்ந்து காமிக்கணும். அந்த பையன் என்னை பார்த்து நொந்துக்கணும். ஒவ்வொரு நாளும் எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், எனக்குன்ற மரியாதையை கொடுக்கணும். இதுதான் சிம்மம். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி பெண்கள், சிங்க பெண்கள், உங்களோட வாழ்க்கையினோட இன்ட்ரெஸ்டிங்கான நீங்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன, உங்களோட லவ் எப்படி இருக்கும், உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி, எங்கள் வீட்டில் சிம்மராசி பொண்ணு ஒன்று இருக்குமா, அதை நான் புரிஞ்சுக்கணுமா அப்படின்றவங்களுக்கும் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக சிம்மராசி பெண்கள், சிம்மராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதனோட சிம்பிளை பாருங்கள். சிங்கம், காட்டுக்கு சிங்கம் தான் ராஜா. அந்த மாதிரி பாருங்கள், நாட்டுக்கு யாரு ராஜா அப்படின்னா சிம்மம், சிம்ம ராசி அன்பர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு பாருங்க லைட்டா ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்றது தலை தூக்கும். மிடுக்கான தன்மை, கட்டளை இடக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். நேராக பேசக்கூடியவங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்க, துணிவு ஜாஸ்தி. ஒரு கூட்டத்துல ஒரு சிம்மராசி பொண்ணு இருக்கு அப்படின்னா சாலிடா நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். 100 பொண்ணுங்க இருக்கு, 100 பொண்ணுங்க ஏதோ ஒரு கூட்டத்துல எதையாவது ஒன்று பேசணும், கொஞ்சம் தயங்கி நெளிஞ்சி சுழிஞ்சி கூச்சப்பட்டு ஷை ஆகி ரொம்ப அச்சப்பட்டு அப்படியே ஓரமாக நின்று, சிம்மம் அதெல்லாம் பண்ணாது. நேராக போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் நடு வீட்டில் கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேராக போயிட்டு இப்படி கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காருவாங்க. இதுதான் சிம்மராசி பெண்கள். அதுதான் சொன்னேன், சிங்க பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பாருங்க, இவங்களோட அதிகப்படியான திறமை, ஆளுமை, இன்டெலிஜென்ட், பிரேவ்னஸ், இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு சிஇஓவாக இருப்பாங்க, எம்டியாக இருப்பாங்க, ஜென்ரல் மெடிசன்ஸ், அதாவது ஜென்ரல் மேனேஜர்ஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு டாக்டர்ஸாக இருப்பாங்க, நல்ல ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸாக இருப்பாங்க, அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க, அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே சிம்மம் கட்டளையிடக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் நான் திருப்தியாக இருப்பேன். நான் மற்றவங்களுக்கு வேலை செய்யணும். இப்போ பாருங்க, ஒரு கலெக்டருக்கே நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் கூட நான் திருப்தியாக இருக்க மாட்டேன். நான் கலெக்டராக இருக்கும். மற்றவங்க சொல்லி நான் வேலை செய்ய எனக்கு பிடிக்காது. நான் சொல்லி மற்றவங்க வேலை செய்யணும். நான் மற்றவங்களுக்கு ஆர்டர் போடணும். அப்போ தான் ஐ வில் பி வெரி மச் சாட்டிஸ்ஃபைட், ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா சிம்மராசி பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இவங்களோட ஒரு லைஃப் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சிம்மராசி குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை ஒரு 4 வயசு 5 வயசு எல்லா குழந்தைங்களும் மாதிரி தான் அதுவும் அதனோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சுற்றமும் நட்பும் சூழ நல்லா சந்தோஷமா வாழறாங்க. ஒரு பெரிய குடும்பத்துல, நல்ல செல்வாக்கு இருக்க குடும்பத்திலே பிறக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப பாட்டி சொல்றாங்க, ஓடி ஓடி விளையாடக்கூடாது, நிதானமா விளையாடணும். உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு விளையாடு, ஓடி ஓடி விளையாடாது. ஏன் ஓடி ஓடி விளையாடக்கூடாது? குழந்தைங்கன்னா ஓடி ஓடி விளையாடதானே செய்யணும். ஏன் என்ன ஓடி விளையாடக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஒரு அட்டமெண்ட்டா ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த குழந்தை ஒன்று சிம்மமா இருக்கும், இல்லை மேஷமா இருக்கும், இல்லை விருச்சிகமா இருக்கும். புரியுதுங்களா? எது சொன்னாலும் ஏன், எதுக்கு, எதனால, ஏன் என்ன வேணான்னு சொல்ற அப்படின்னு சண்டை போடணும். வெறும் ஏன், எதுக்கு, எதனால, அது மிதுனம் கண்ணி கூட கேட்கும். எதனால நீ என்ன வேணான்ற? நான் ஏன் விளையாடக்கூடாது? உழுந்தா என்ன, குழந்தைங்க உழுந்தா கூட தான் என்ன அப்படின்னு அடம் பிடிக்குது அப்படின்னு ஒரு 9 வயசு குழந்தை இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்னா அது சிம்மமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குழந்தை பாருங்க, ஒரு ஸ்கூலுக்கு போகுது, ஒரு 10th படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைப்பாங்க அப்படின்னா, எல்லாரையும் என்னோட ஃப்ரெண்டை நான் செலக்ட் பண்ணிக்க மாட்டேன். பொதுவாக நான் பாருங்க, சிம்மம்னாலே எனக்கு ஒரு ஆளுமை, ஒரு ராஜா மாதிரி. நான் பெருசாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்க மாட்டேன். எனக்கு சமமாக இருக்கணும். அறிவு, ஆற்றல், தகுதி, அதிகாரம், திறமை, படிப்பு, பண்பு எல்லாமே எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் எனக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா, எனக்கு அறிவு இல்லை, ஐயோ எனக்கு அவங்க கூட பேச பிடிக்கல, வசதி இல்லை, ஐயோ ரொம்ப லோ கிளாஸ் பர்சனாலிட்டிஸ்க்குள்ள நான் பேசுறதுக்கு யோசிப்பேன். இது நம்ம தப்பாக யோசிக்க முடியாது. அதாவது அவங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வசதி அப்படின்றத விட குணாதிசயம். அவங்க குணம் பெருசாக ஃபேவராக இல்லை. குணம் நல்லா எல்லாருக்கிட்டையும் கச்சன்னு பழகுறாங்க. நிறைய தப்பான குணங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த லோ கிளாஸாக ஃபீல் பண்ணாங்க. வசதியை மட்டுமே வச்சு அவங்க பேஸ் பண்ணி சொல்கிறதில்ல. எனக்கு பாருங்கள், நல்ல குணம் இருக்கணும். ஏழ்மையாக இருந்தால் கூட உயர்ந்த குணங்கள் இருக்கணும், அவங்க ஹை கிளாஸ். நல்ல வசதியாக இருந்தால் கூட எனக்கு நல்ல குணங்கள் இல்லை, நான் லோ கிளாஸ், அந்த ஆஸ்பெக்டில் அவங்க நினைப்பாங்க. புரியுதுங்களா?
ஸோ அந்த வசதி அப்படின்றது எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் இல்லை, புத்திசாலித்தனம், அதே மாதிரி பாருங்கள் அவங்களோட குணாதிசயங்கள், அதை பொறுத்து அவங்க வசதியானவங்களா வசதி கம்மியாக, அப்படி தான் நம்ம வந்து இந்த காலத்தில் முடிவு பண்ணிக்கணும். காசு இருக்கவங்க எல்லாம் வசதியானவங்க இல்லை, காசு இல்லாதவங்க எல்லாம் வந்து லோ கிளாஸ் இல்லை, இதுதான் வந்து உண்மை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இவங்க இந்த மாதிரி பார்த்து பழகுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு வந்து நல்ல டீசெண்டான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பிள்ளை வந்து பாருங்கள் இப்படி பழகக்கூடிய பொண்ணு. சரி, அப்படி வந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல குணதிசயம் இருக்க பொண்ணுக்கிட்ட எல்லாமே நல்லா இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட பழகுது, இந்த பொண்ணு சின்சியராக பழகும், ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் அப்படின்னா இந்த பிள்ளை வந்து கூட நிற்கும். இந்த சிம்மராசி பொண்ணு எல்லா பிரச்சனைகளையும் கூட நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஸ்கூலில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி போகுது. அதுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க. இவங்க லவ் பண்ணுவாங்களா? சாலிடாக லவ் பண்ணுவாங்க. பையன் எப்படி இருக்கணும்? இவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். பையன் வந்து பாருங்கள் நல்ல புத்திசாலியாக இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், எனக்கு ரொம்ப ஆளுமையாக இருக்கணும், தைரியமான பையனாக இருக்கணும், கூட்டத்தில் தனியாக தெரியணும், ஒரு பிரச்சனைன்னா பயந்து ஓடக்கூடாது, ஒரு பிரச்சனைனா முன்ன நின்று அந்த பிரச்சனை வந்து சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல தலைவனுக்கான அத்துணை குணாதிசயங்களும் பையனுக்கு இருக்குது அப்படின்னா நான் சிம்மம்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா? நான் சிம்மம் கிடையாது, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சிம்மம்னா எனக்கு அந்த மாதிரி பையனை தான் பிடிக்கும். ரொம்ப புசுக்குன்னு எதுனாலும் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அத்திப்பேல் கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அக்கா கிட்ட கேட்டு சொல்கிறேன், அப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் பிடிக்காது. நான் வந்து பாருங்கள் எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்வேன், எங்கள் மாமா கிட்ட கேட்டு சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் பிடிக்காது. முக்கியமாக அம்மா பிள்ளைங்களாம் ரொம்ப இருந்தால் சிம்மத்துக்கு பிடிக்காது அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அம்மா பிள்ளைய ஐயோ நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, லாக்கிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டு அப்படின்னா இவங்க யோசிப்பாங்க, இப்பயே அம்மான்றனால கல்யாணம் பண்ணிட்டு அம்மான்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிற சிம்மமும் உண்டு. இல்லை, இவன் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருக்கான், அப்போ அம்மா மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும் அந்த மாதிரி எம்எல்ஏயும் பாசமாக இருப்பான் அப்படின்னு நினைக்கிற சிம்மமும் உண்டு. 2 கேடோஸும் உண்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ இப்படி லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது அந்த பையனை பிடிச்சிருக்கு. இவங்க எப்படி வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க? டைரெக்டாக சொல்லுவாங்க, எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிப்பாங்க. காஃபி ஷாப் போகலாம் வா, காஃபி ஷாப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பேசுறது. அவன் வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றத ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் மறைச்சா ஐயோ எனக்கு பிடிக்கல, நான் அதுதான் நான் முன்னாடி சொன்னேன், நீ அதாவது அவனோட ஸ்பௌஸ் வந்து நான் மாமா கிட்ட சொல்கிறேன், அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாலும் பிடிக்காது. நான் எங்கள் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் சித்தப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் அத்திமேல் கிட்ட கேட்டு சொல்கிறேன். இதெல்லாம் எந்த சீனெல்லாம் இவங்களும் போட மாட்டாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கும் உனக்கும் பெருசாக ஒத்து வராது, நாங்கள் வேறு ஆளுங்க, நீங்கள் வேறு ஆளுங்க, உங்கள் வசதி வேறு எங்கள் வசதி வேறு, உங்கள் ஃபேமிலி வேறு எங்கள் ஃபேமிலி வேறு, அதை பற்றிலாம் இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, அவ்வளோதான். மற்றவங்கெல்லாம் வந்து நான் முடிவு பண்ணிட்டேன், எங்கள் வீட்டில் நான் கேட்பேன், அவங்கள ஒத்துக்க நான் வைப்பேன், எனக்கு தெரியும் அப்படின்றத சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படி இந்த பிள்ளை வந்து போகுது, பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணு அந்த பையன் லவ் சொல்லுவானான்னு பார்க்குது. அந்த பையன் லவ்வே சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பிள்ளையை போய் டைரெக்டாக லவ் சொல்லு, ஓகேங்களா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என்ன லவ் பண்ணுறியா? அந்த பையன் லவ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பண்ணலைன்னா என்ன ஆகும்? இந்த பொண்ணோட மைண்டில் என்ன ஆகும்னா வீட்டில் வந்து ஓன்னு அழுவோம். சிம்மம் ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. சிம்மத்தால் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு வீக்னஸ், அவங்களால ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாது. மட்டம் தட்டினா தாங்க முடியாது. புரியுதுங்களா? குறை சொன்னால் தாங்க முடியாது. அப்போ தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கேவலப்படுத்தினா தாங்க மாட்டாங்க சிம்மம் அப்படின்னு சொல்ல. உண்மையாகவே அந்த பையன் கேவலப்படுத்திக்க மாட்டான். அந்த பையன் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிட்டா வீட்டில் வந்து கதவு சாத்திட்டு ஓன்னு அழுவுறது. ஆனால் வெளில வந்தால் கெத்த வர்றது. என்னடி பண்ண உள்ள இவ்வளோ நேரம்? அம்மா கேட்குறேன்னு வச்சுக்கோம்மா, படிச்சுட்டு இருந்தம்மா, வேலை இருந்துச்சுமா, சும்மா நொயின்னு வச்சு கொட்டிகிட்டே இருக்காது, உங்கள் வேலையை போய் பாருமா அப்படின்னு கத்துவாங்க. கோவத்தை எப்படி யார் மேலே காமிக்க முடியுமோ அப்படி காமிப்பாங்க. எப்போ பாரு உனக்கு வந்து ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பியா, நான் படிக்கிறேன்னு தெரியாதா, என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பியா, வந்து டக்குன்னு கதவு தட்டிகிட்டே இருப்பியா, நீ உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கத்துற பிள்ளைங்க சிம்மமாக இருக்கும் அப்படின்லாம். புரியுதுங்களா? சரி, அந்த பையன் வந்து வேண்டான்ட்டா, ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த பையன் வேற ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான். உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர ஈகோ வந்துற, என்ன நீ வேண்டாட்டியா? அந்த பையன் முன்னாடியே கேட்கும், என்ன நீ வேண்டானியா? என் அழகு என்ன, என் அறிவு என்ன, என் திறமை என்ன, என் படிப்பு என்ன, என்னோட புத்திசாலித்தனம் என்ன, நீ எனக்கு கால் தூசுக்கு சமம், என்ன வேணான்ட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து ஆனால் எதிர்க்க கோவத்தை காமிக்கிறது, வீட்டில் வந்து விரக்தியில் அழுவுறது. அதுக்கப்புறம் மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சபதம் மாதிரி எடுத்துப்பாங்க. அந்த பையன் முன்னாடி நான் சூப்பராக வாழ்ந்து காமிக்கணும், அந்த பையன் என்னை பார்த்து நொந்துக்கணும். ஒவ்வொரு நாளும் ஐயோ இவ்வளோ சூப்பரான பொண்ணை நம்ம விட்டுட்டோமேயான்னு அந்த பையன் நொந்துக்கணும். அதுக்காகவே அம்மாகிட்ட சொல்லுவாங்க, அம்மா எனக்கு சூப்பரான மாப்பிள்ளை பாரு,
எனக்கு இப்படி படிச்சிருக்கணும், அப்படி படிச்சிருக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அவங்க அம்மா சப்போஸ் ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மாப்பிள்ளை பார்த்து அந்த பையன் வந்து பிடிக்கல. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி இந்த பையன் எவ்வளோ நல்லா இருக்கான், எவ்வளோ புத்திசாலியாக இருக்கான், நல்லா வந்து சம்பாதிக்கிறான்டி, வெளிநாட்டில் வேலை செய்கிறான், கல்யாணம் பண்ணிக்கே. கரெக்டு, பையன் நல்லா இருக்கானா, புத்திசாலியாக இருக்கானா, வெளிநாட்டில் வேலை செய்கிறானா, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், ஆமாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறதும் சிம்மமாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த யார் முன்னாடி நம்ம தோற்று போனோமோ அவங்க முன்னாடி ஒவ்வொன்று வாழணும் அப்படின்ற சபதம் சிம்மம் எடுத்துகிட்டு அப்படி வாழ்ந்தும் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க லவ் பண்ணும்போதே மகரம் மீனமாக இருந்தால் பெருசாக ஒத்து வர்றது இல்லைங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வர்றதில்லை. லவ் பண்ணும்போதே அது பிரேக்கப் நோக்கி போகுது. அப்படி மீறி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு காம்ப்ரமைஸான லைஃப் சிம்மம் ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் உங்களோட ப்ளஸ், எக்ஸ்ட்ராடனரி பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி சமுதாயத்துக்காக, சூழ்நிலைக்காக, குழந்தைங்களுக்காக வாழற சிம்மம் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அது எக்ஸப்ஷன்ஸ். மெஜாரிட்டி மகரம் மீனம் ஒத்து வராது. சரி, இப்போ லவ் பண்ணுறவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்களா? சாலிடாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதாவது லவ் பண்ணுற பையன் ஒரு கேடர் வேண்டான்னா இப்படி பண்ணுவாங்க. அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணால் பையன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. லவ் பண்ணுற பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே, மாமியார் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக தஸ் அ டைம் டு ஈட், தஸ் அ டைம் டு ப்ளே, தஸ் அ டைம் டு ஸ்லீப் அப்படின்ற மாதிரி இந்தந்த வேலையை இப்படி செய்யணும் அப்படின்னு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செய்வாங்க. ஓகேங்களா? எப்பயுமே வந்து பாருங்கள், தன்னோட கணவர் தன் தலைக்கு மேலே ஏறி, நான் கணவன் மேலே அதீத பாசம் வச்சுருக்கேன், எனக்கு நீனா ரொம்ப உயிர், ஆனால் நீ என் தலைமையில ஏறி மிளகா அரைக்கணும் அப்படின்னு நினச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்கள் அப்பா அம்மா நான் கடமையை செய்கிறேன், உங்கள் அக்கா தங்கச்சி நான் என்னோட எல்லா கடமையும் செய்கிறேன், ஆனால் என்ன அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும், எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், எனக்குன்ற மரியாதையை கொடுக்கணும். இதுதான் சிம்மம். என்னங்க நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, என் மேலே கோச்சிக்காதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேங்க, நீங்கள் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்லாம் சிம்மம் பேச மாட்டாங்க. நீ வந்து தப்பு செஞ்சியானா நான் சொல்லுவேன், நான் தப்பு செஞ்சால் நீ சொல்லு, நான் தப்பு செய்யாத போது நீங்கள் எதுக்கு ஆண் ஆதிக்கம் அப்படின்றது இங்கே கூடவே கூடாது அப்படின்னு வந்து பேசக்கூடிய பர்சனாலிட்டி சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்துக்கிட்ட ஒன்று உண்டுங்க, ஃபேமிலியினோட கலாச்சாரத்தை பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. குறை சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. எப்பயுமே சிம்மத்துக்கு சொல்வாக்கு, செல்வாக்கு, மதிப்பு, புகழ், சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெரிய மரியாதை, 4 பேர் போனால் மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லணும்னு விருப்பப்படுவாங்க சிம்மம். புரியுதுங்களா? ஸோ குறை சொன்னால் பிடிக்காது அப்படின்றதுனால அவங்க கெத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப ஜென்யூனாக எக்காரணத்தை கொண்டும் பேருக்கு எடுத்துக்காத மாதிரி ஒரு ஐடியல் லைஃப் அப்படின்றத வாழ்வாங்க. ஆனால் என்ன கேவலப்படுத்தக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஆனால் நம்பினா முழுசும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட மைனஸ் என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னா பெருசாக மைனஸ் இல்லைங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனஸ் இருக்குது. யாராவது ஏதாவது தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், துரோகம் பண்ணிட்டாங்க, தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மறக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் உன்னை எக்காரணத்தை கொண்டு மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே சிம்மத்துக்கு உண்டு. அது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது, அது வந்து என்ன கேட்டால் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுவும் இருந்தாலும் டேரெக்டாக பேசுவாங்க. அது நிறைய பேர் மைனஸாக சொல்லுவாங்க, ஆனால் என்ன கேட்டால் நானும் அது வந்து ப்ளஸ்ன்னு தான் சொல்லுவேன், மைனஸ் சொல்ல மாட்டேன். எப்பயுமே இங்கே மற்றவங்களை வந்து ஏமாத்துறது, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுறது, இதெல்லாம் வந்து தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா பிடிக்கல எனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிடுறது நல்லது, அது வரவேற்கக்கூடிய குணம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மத்துக்கிட்ட மைனஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு துரோகம் பண்ணவங்கள நம்ம மறக்கக்கூடாது. மறந்துட்டா திருப்பி அவங்க துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? நம்ம மறக்கலை அப்படின்னா நம்ம ரொம்ப காஷியஸாக இருப்போம், அலர்ட்டாக இருப்போம், திருப்பி அவங்க நம்மளுக்கு தப்பு செய்ய மாட்டாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்மத்துக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது வருமா? சுய ஜாதகத்தில் சூரியனை பொறுத்துங்க, ராசிநாதன் நல்லா இல்லை அப்படின்னா கண் சார்ந்த பிரச்சனைகள், மைக்ரேன், தலைவலி, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்துக்கு ஃபேவரபிளான லக்கியான திசை என்ன அப்படின்னா ஈஸ்ட். ஃபேவரபிளான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னா லைட் எல்லோ, லைட் ஆரஞ்சு, டார்க் எல்லோ, டார்க் ஆரஞ்சு, சன்ரைஸ் கலர், சன்செட் கலர்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சிம்மத்தை பற்றி ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா பேசும்போதே ஆரம்பித்த இந்த சிங்கப்பெண்கள் வாழ்த்துக்கள்.